السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தினுடைய 8ஆம் நாளினுடைய தராவீஹை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நேற்றைய தொடர், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஒரு ஆள் இருந்தார். பஞ்சகாலம், மழை இல்லாமல் மக்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட நபர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள்கிட்ட ரொம்ப முடியாதவங்க இருக்கிறாங்க, பச்சை குழந்தைங்க இருக்குது, வாய் பேச முடியாத கால்நடைகள்லாம் இருக்குது, பல காலமாக மழை இல்லாமல் நாங்கள் தண்ணிக்கு கஷ்டப்பட்டுருக்கிறோம், நீ மலையை குர்றால்லான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள் கூட்டத்தில் ஒரு பாவி இருக்கிறாரு, கிட்டத்தட்ட தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தார், ஒரு பாவத்திலிருந்து வெளியே வந்த மாதிரியே தெரியல, அந்த ஆள் இங்கேருந்து போயிட்டார்னா உங்களுக்கு மழை வந்துடும் அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அந்த ஆளை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? 70,000 பேர் இருக்கிறாங்க, நீ ஒரு ஆள் பாவம் செஞ்சாருன்னு சொல்கிற, இந்த 70,000 பேர்த்தில் யாருன்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியணும்னே அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அந்த மக்கள்கிட்ட பார்த்து சொல்லுங்கள், என்னன்னு, உங்களில் ஒரு ஆள் இருக்கிறாரு, 40 ஆண்டு காலம் பாவம் செஞ்சுருக்கிறாரு, அவர்னால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம், மழை இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோன்னு நீங்கள் சொல்லுங்கன்னொடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா ஒரு 50 பேர் 100 பேர்னால் பேசுறது கேட்கும். சரி, மிஞ்சி போனால் ஒரு 200 பேர் 500 பேர்னா கூட நல்லா கத்தி பேசினா கூட கடைசியில் இருக்கிறது கொஞ்சமாவது கேட்கும். இருப்பது 70,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள். நான் பேசுவது எப்படி எல்லோருடைய செவிகளிலே சென்று சேரும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, நீங்கள் பேசுங்க, அதற்கான ஆற்றலை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபஅவ்ஹல்லாஹு இலைஹி மின்க அன்னிதா வ மின்னி அல் பலாக், நீங்கள் வார்த்தைகளை சொல்லுங்கள், சப்தத்தை அவரவர்களினுடைய காதுகளில் கொண்டு போய் சேர்ப்பது என் பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேச ஆரம்பிக்கிறார்கள். யா அய்யுஹல் அப்துல் ஆசி, ஓ பாவம் செய்த அடியானே, அல்லதீ யுபாரிசுல்லாஹ முந்து 40 சனா, நீ கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் பாவத்திலேயே நிரந்தரமாக இருந்திருக்கிற, 40 ஆண்டு காலம் அல்லாஹ்விற்கு மாறு செஞ்சுட்டு பாவத்திலேயே நீ இருந்திருக்கிறாய். அஹ்ரஜ் மின் பைனி அல்ஹுரினா ஃபபிக மனஅனா அல் மத்தர், நீ எங்களோட இருக்கிறதுல ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் இன்னும் மழையை தராமல் இருக்கிறான், அதனால் நீ என்ன பண்ணு, சொல்லாமல் கொள்ளாமல் நீயா வெளியே போயிரு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இருந்த 70,000த்திற்கும் மேற்பட்ட ஒவ்வொருவரினுடைய காதுகளிலும் அந்த சப்தம் சென்று சேர்ந்தது. அப்போது அந்த ஆளுக்கு விளங்கிருச்சு, அந்த கூட்டத்தில் இருந்த அந்த மனுஷருக்கு விளங்கிருச்சு. ஃபகாமல் அப்துல் ஆசி ஃபனதர தாத்த யமீனி வதாத்த ஷிமால் ஃபலம் யர அஹதன், அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தாரு, நம்ம தான் கடைசியில் இருக்கிறோம், இருக்கிற கூட்டத்திலேயே இந்த பாவம் செஞ்சாலும் கடைசியில் நிற்கிறார். வலது பக்கமும் பார்த்தாரு, இடது பக்கமும் பார்த்தாரு, எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் பாவம் செஞ்சோன்னு நம்மளை தான் சொல்கிறாங்கங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சரி, நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் யாருக்கும் தெரியாமல் போயிடுவோம், நம்மளால தான் இப்போ எல்லோரும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னோடனே இவர் நம்ம ஒரு வேளை தள்ளி போகும்போது எல்லோரும் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா, நம்மளெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக அவனுக்கு மாறு செஞ்சோம்தான், யாருக்கும் நம்ம பாவத்தை வெளிப்படுத்தாமல் வச்சுருந்தா, இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊரே ஒரு இடத்துல நிற்குது, நம்ம மட்டும் தனியாக கலண்டு போனால் அந்த கூட்டம் எல்லாத்துக்கும் நம்ம தான் அந்த பாவின்னு தெரிஞ்சிருமே, என்ன பண்ணுறதுன்னு அந்த ஆளுக்கு ஒரே தடுமாற்றம். போகிறதா இல்லை அவமானத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறதா? போனாதான் மழை வரும், போகலைன்னா மழை வராது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மனிதர் ஃபகால ஃபீ நஃப்ஸிஹி இன்ன அன ரஜஅத்து மின் பைனி ஹாதல் கல்க, யா அல்லாஹ்,
நான் இப்போ வெளியே போனேன் அப்படின்னா என்னை எல்லாரும் பார்த்து கேவலமாக நினைப்பாங்க. நான் உனக்கு பாவம் செஞ்சேன்தான், அதுக்குன்னு என்னை அவமானப்படுத்தி நீ விரும்புறியா? இலாஹி வசக்கியதி அசைத்துக்க அர்பஈன ஸனா வ அம்ஹல்தனி வகத் அதைத்துக்க தாயிஅன் ஃபக்பில்னி. யா அல்லாஹ், நான் இப்போ உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், உன்கிட்ட நான் சரணடைகிறேன், உன்னிடத்தில் என்னை நான் ஒப்படைக்கிறேன். இவ்வளவு ஆண்டு காலம் உனக்கு மாறு செய்தேன், உண்மைதான். ஆனால் இன்னைக்கு நான் பாவப்பட்டு கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், உன்னை அவமானப்படுத்துகிறாத என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மீண்டும் வஹி அனுப்புகிறான். மழை பெய்யும்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி மழை பெய்யுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கும் இருந்த 70,000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கும் ஆச்சரியம். ஏன்னா யாருமே இந்த கூட்டத்திலிருந்து வெளியே போகலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் என்ன சொன்னா? அந்த ஆள் வெளியே போனாதான் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தான். இங்கே யாருமே வெளியே போகலை, கூட்டம் அந்த கூட்டம் அப்படியே இருக்குது. திடீர்னு பார்த்தா மழையும் பொழிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்களாம், இலாஹி அரினி ஹாதல் அபுத தாய. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு விளங்கிருச்சு, அந்த மனிதர் இவ்வளவு ஆண்டு காலம் பாவம் செஞ்சாலும் கூட இந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டாரு, அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கிட்டானே, அந்த மனிதர் யாருன்னு நான் பார்க்கணுமே. அல்லாஹ், இந்த மனிதரை எனக்கு காமிச்சு தெரியா? இந்த சீதேவியை நான் இப்போ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அவரை கண்ணில் நீ காமிப்பியா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானாம், யா மூசா இன்னி லம் அஃலஹு வஹுவ யஸினி அஃலஹு வஹுவ யுஅதினி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 40 ஆண்டு காலம் எனக்கு மாறு செய்தான். நான் சொன்னதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா எல்லாத்தையும் செஞ்சான். அப்படி அவன் செய்யும் போதே அவனை நான் யாருன்னு காமிச்சு கொடுக்கலையே, எனக்கு அவன் கட்டுப்பட்டு என் பாவத்தை மன்னிச்சுக்கடா ரப்பேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அவனை எப்படி நான் இப்போ உங்களிடத்தில் காட்டி கொடுப்பேன்? காட்டி கொடுத்தால் 40 ஆண்டு காலம் செய்த பாவி இவன் தானா என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு மத்தியில் ஏற்படும் அல்லவா? அதவே நான் காமிக்காத போது மனிதரை யாரு நான் எப்படி காமிப்பேன்? உங்களுக்கு தேவை மழை, மழை பொழிந்தது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தளவிற்கு கருணை மிக்கவன், நம் பாவத்தை மன்னிப்பதில் ரப்பு எவ்வளவு விசாலமான அதிபதியாக இருக்கிறான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க தான். ஒரு அடியார் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 99 கொலை பண்ணார். கொலை பண்ணிட்டு போய் யார்கிட்ட கேட்குறாரு, ஒரு ஃபாதர் யார்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் 99 கொலை பண்ணிட்டேன், எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா 99 கொலை பண்ணிட்டு என்கிட்ட வந்து நீ பாவம் மன்னிப்பு கேட்குறியா, அவனெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு அவரையும் குத்தி 100 ஆக்கியாச்சு. இப்போ 100 கொலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கு மனசு உறுத்துது, சார் நம்ம 100 கொலை பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஆலிமிடம் செல்லுகிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி 100 கொலை பண்ணிட்டேன், ஒரு பெரிய நிகழ்வு சுருக்குகிறேன், நான் ஒரு 100 கொலை பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு அவனை இந்த ஆலிம் சொன்னாராம், அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை நீ அங்கீகரித்தால், அவனை நீ ஏற்றுக்கொண்டால் அவனுடைய பாவத்தை மன்னிப்பான். இந்த ஊரில் நீ இருக்காத, பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் நல்லடியார்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள்லாம் நிறைஞ்சு இருக்கிறாங்க. நீ அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரத்தை ரப்புல் ஆலமீனிடம் தேடு, பாவ மன்னிப்பு கேடு, அல்லாஹ் அவனை கண்டிப்பாக மன்னிப்பானவனு இந்த ஆள் கிளம்பிட்டார். கிளம்பி போகிற வழியில் ரூஹு போயிருக்கு. 2 மலக்குமார்கள் வந்துட்டாங்க. ஒன்று ரஹ்மத்தினுடைய மலக்கு, இன்னொன்று அதாபினுடைய மலக்கு. 2 பேர் வந்துட்டாங்க. இந்த இப்போ மலக்குமார்களுக்கு மத்தியில் வாக்குவாதம். ரஹ்மத்தினுடைய மலக்கு என்ன சொல்றாரு, இந்த ஆளோட ரூஹை நான் தான் வாங்குவேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் பாவம் செஞ்சாருதான், பாவத்தை திருத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு போறாரு. அதனால அவர் பாவம் செய்யறத திருந்ததுனால தானே அவர் கிளம்பி போறாரு. ஒரு பாவத்திலிருந்து மீண்டுட்டாரு தானே, அப்ப நான் தான் ஒரு ரூஹை எடுப்பேன் இந்த மலக்கு. இன்னொருத்தர் சொல்றாரா, இல்லை இல்லை, தன்னால ஒரு பாவம் செஞ்சார்ல, 100 கொலை பண்ணார்ல, அப்போ அவர் யார்? அவர் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டவர் தானே, நரகத்திற்கு உள்ளானவர் தானே, அப்போ நான் தான் அவர் என்ன பண்ணுவேன், அவர் ரூஹை எடுப்பேன். இப்படி 2 பேருக்கு மத்தியில் வாக்குவாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நிகழ்வை ஏற்படுத்துகிறான்னு பார்க்கறணும். அப்போ அல்லாஹ் மேலே இருந்து சொன்னானா மலாய்க்கத்துமார்கள்ட்ட, 2 மலக்கத்தையும் சொன்னானா, எப்பா 2 பேரும் சண்டை போடாதீங்க, இருங்க, எந்த ஊர்ல இருந்து கிளம்பினாரோ அங்க இருந்து நீங்க அளந்து பாருங்க,
அளந்து பாருங்க. ஒருவேளை கிளம்பன ஊருக்கும் அவர் மௌத்தா இருக்கிற இடத்துக்கும் பக்கம் பக்கமா இருந்தா அதாபு செய்யப்படுற மலைக்கு அவர் ரூஹை எடுத்துக்கிட்டு அவர் நரகத்துக்கு போயிடுவார். ஒருவேளை அவர் போய் சேர்ற ஊருக்கும் அவர் உடல் இருக்கிற இடத்துக்கும் பக்கத்துல இருந்தாரு அப்படின்னா ரஹ்மத்தினுடைய மலைக்கு அவர் ரூஹை எடுத்துக்கிட்டு அவர் சொர்க்கத்துக்கு போகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அந்த பூமியிடம் என்ன கட்டளையிடுகிறான், ஃபவஜது அதுனா இலல் அர்லில்லத்தி அராத ஃபஅபிலத்துல் மலாயிகத்துர் ரஹ்மான். அல்லாஹ் சொன்னான் அந்த பூமியிட்ட, பூமியே ஃபஅவஹல்லாஹு தஆலா இலா ஹாதிஹி அன் தபாஉதி வ இலா ஹாதிஹி தகர்ருபி. அந்த எந்த ஊர்ல இருந்து கிளம்பினாரோ அந்த ஊரோட பூமியிட்ட அல்லாஹ் சொன்னானா, பூமியே உன்னை நீ விசாலப்படுத்திக்கொள், உன்னை நீ விரிவுபடுத்திக்கொள் அப்படின்னு இந்த ஊரோட பூமிக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். எங்க போய் சேரணுமோ அந்த இடத்த பார்த்து அல்லாஹ் சொன்னானா, தகர்ரபி, நீ என்ன பண்ணிக்கோ, நீ விசாலமா இருக்கிற, நீ சுருக்கிக்கோ. யதார்த்தத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஊர்ல இருந்து கிளம்பினாரோ அந்த ஊருக்கு அவருக்கும் தான் பக்கம் பக்கமா இருந்தது. ரப்புல் ஆலமீன் இந்த ஊரை தூரமாக்கினான், அந்த ஊரை நெருக்கி வைத்தான். ஒரு ஜான் அளவு தான் வித்தியாசம். ஒரே ஒரு ஜான் அளவு வித்தியாசத்தில் ரஹ்மத்தினுடைய மலாயிக்கத்துமார்கள் அந்த நபரினுடைய ரூஹை கைப்பற்றி சுவனத்திற்குள் அவள் நுழைந்தார் என்றால் இதுதான் அல்லாஹ்வினுடைய கருணை, இதுதான் அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பின் விசாலம் என்பதை நாம் விளங்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.